சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குறுவை சாகுபடிக்கு வேளாண் விரிவாக்க மையத்தில் விதை நெல் விநியோகம் தொடக்கம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகள் பயன்பெற உதவி இயக்குனர் அழைப்பு. நோய் தாக்குதல் தடுப்பு குறித்தும் ஆலோசனை. அதாவது குறுவை சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் வலங்கைமான் வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் இருப்பு வைத்து விநியோகம் செய்யப்பட்டு வரப்படுகிறதாக வேளாண் உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வலங்கைமான் வேளாண்மை உதவி இயக்குனர் சந்தோஷ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது, குறுவை சாகுபடிக்கு ஏற்ற ADT 53 கோ 51 TPS 5 மற்றும் இதர ரகங்களும் வலங்கைமான் வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வரப்படுகிறது. கோடை மழை கிடைத்தவுடன் நிலத்தை 2 அல்லது 3 தடவை உழுது விடுவதால் மண்ணில் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்து பயிருக்கு தேவைப்படும் நீர் தேவையை குறைக்கலாம். மேலும் களைகளை கட்டுப்படுத்தப்படுவதுடன் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூண்டுப்புழு பருவம் நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. கடைசி உழவுக்கு முன்பாக ஒரு ஏக்கருக்கு 5 டன் மக்கிய தொழு உரம் அல்லது 2.5 டன் பசுந்தாள் உரத்தை இட்டு மண்ணுடன் நன்கு கலக்குமாறு செய்ய வேண்டும். கடைசி உழவின் போது 200 கிலோ ஜிப்சத்தை இட்டு நன்றாக மண்ணுடன் கலந்து சமன் செய்ய வேண்டும். பிறகு 10 கிலோ துத்தநாக சல்பேட் அல்லது 5 கிலோ தமிழ்நாடு வேளாண்மை துறையின் நெல் நுண்ணூட்ட கலவையை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும். மேலும் தலா 4 பாக்கெட் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரங்களை 10 கிலோ தொழு உரத்துடன் கலந்து சீராக தூவ வேண்டும். இவ்வாறு நடவு வயல் தயாரிப்பு செய்ய வேண்டும். மண் பரிசோதனை செய்து அதன்படி உரமிட வேண்டும் அல்லது பொது பரிந்துரைப்படி ஏக்கருக்கு 50:20:20 என்ற அளவில் தழைமணி மற்றும் சாம்பல் சத்து உரங்களை இட வேண்டும். அதாவது 109, 125 மற்றும் 34 கிலோ யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். மேலும் 28 கிலோ யூரியாவை அடி உரமாக இட வேண்டும். மீதமுள்ள யூரியாவை தலா 27 கிலோ என்ற அளவில் நடவு நட்ட 15, 30, 45ஆம் நாள்களில் மேலுரமாக இட வேண்டும். மேலும் யூரியாவுடன் ஜிப்சம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கை 5 மற்றும் 4 மற்றும் 1 என்ற விகிதத்தில் கலந்து இட வேண்டும். அப்போதுதான் யூரியாவில் உள்ள தழை சத்து உடனடியாக கிரகிக்கப்பட்டு பூக்கள் மலர்ந்து கருவுற்று அதிக எடையுடன் கூடிய நெல் மணியாக மாறி அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கும். கடைசி முறையாக இடப்படும் யூரியா மட்டும் எதனுடனும் கலக்காமல் தனியாக இடப்பட வேண்டும். 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் உரத்தை முழுவதுமாக அடியுரமாக இட வேண்டும். மேலும் 17 கிலோ பொட்டாஷ் உரத்தை அடியுரமாகவும் மீதமுள்ள 17 கிலோ பொட்டாஷ் உரத்தை நடவு நட்ட 30 நாளிலும் இட வேண்டும். நெல் வயலுக்கு தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதை தவிர்த்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர் பாய்ச்ச வேண்டும். இதனால் 30 முதல் 40% தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. நெற்பயிரின் மிக முக்கிய நீர் தேவை பருவங்களான தூர் பிடிக்கும் பருவம், பூக்கும் பருவம், கதிர் உருவாகும் பருவம், பால் பிடிக்கும் பருவங்களில் போதுமான அளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் அறுவடைக்கு 10 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிட வேண்டும். யூரியா 1% அதாவது 2 கிலோ ஏக்கருக்கு, DAP 2% அதாவது 4 கிலோ ஏக்கருக்கு, பொட்டாஷ் 1% அதாவது 2 கிலோ ஏக்கருக்கு கலவையை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கதிர் உருவாகும் போது ஒரு முறையும் பின்பு 10 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிப்பதனால் நெல் மகசூல் அதிகரிக்கும். நெற்பயிரை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களால் 30% வரை விளைச்சல் பாதிக்கப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே ஒருங்கிணைந்த பூச்சி நோய் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். தழைச்சத்து உரங்களை பிரித்து இடுவது அல்லது இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி தழைச்சத்து உரங்களை இட வேண்டும். அதிக நெருக்கம் இல்லாமலும் பட்டம் விட்டும் நடவு செய்தல் வேண்டும். விலைக்கு பொறி வைத்து பூச்சிகளின் நடமாட்டத்தை அறிந்து அதற்கேற்ப பூச்சிகளின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலையை தாண்டினால் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை உரிய அளவுகளில் பயன்படுத்த வேண்டும். மேலும் நோய் தாக்கப்பட்ட செடிகளை உடனே பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். வேப்பெண்ணெய் 3% அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் 5% பயன்படுத்த வேண்டும். 20% சாண கரைசலை அதாவது 40 கிலோ ஏக்கருக்கு பயன்படுத்தி பாக்டீரியா இலை கருகல் நோயை கட்டுப்படுத்தலாம். 10% நொச்சி அல்லது காட்டாமணக்கு இலை சாறை தெளிப்பதனால் நெல் நிறமாற்ற நோயை கட்டுப்படுத்தலாம். 5% வசம்பு தெளிப்பதனால் கதிர் நாவாய் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.